ஹலோ மக்களே! நேத்து ரியா எவிக்ட் ஆயி போயிட்டாங்க. ரியா எவிக்ட் ஆனதுக்கப்புறம் பிக் பாஸ் ஹவுஸ்ல என்னலாம் நடந்துச்சுன்னு நான் லைனா ஸ்பீடா சொல்றேன் கேட்டுக்கோங்க. நேத்து பிக் பாஸ் ஹவுஸ்ல ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதுல ஒண்ணு தான் ஸ்வாப். அத யாருமே எதிர்பார்க்கல. முக்கியமா பாய்ஸ் டீமால அந்த ஸ்வாப்ப ஏத்துக்கவே முடியல. அவங்க எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. அதுலயும் முத்துக்குமரன் சொல்லவே வேண்டாம். "போச்சே!" அப்படின்னு மொத்தமா சாஞ்சுட்டாரு. அவங்களோட இந்த ஒரு சோகமான ரியாக்ஷனும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபன்னியா தான் இருந்தது. ராணுவ் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னலாம் பண்ண போறாங்க? எப்படிலாம் டாஸ்க் குடுக்க போறாங்கன்னு. முத்துக்குமரன் பேசக்கூட தெம்பு இல்லாம படுத்துக்கிட்டே அப்படியே ஏதோ பெண்ணாத்திட்டு இருந்தாரு. அவர் வாயிலேருந்து வார்த்தை எவ்ளோ சொச்சமா, எவ்ளோ அழகா வரும். ஆனா நேத்து அந்த பவர்ஃபுல்லான வார்த்தைகள பார்க்கவே முடியல. அதுக்கடுத்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடந்தது. அதுதான் ஜாக்கலின் அண்ட் தர்ஷிகா பேசிட்டு இருந்த விஷயம். விஷாலோட நான் காதலில் விழுந்தேன் அப்படின்னு தர்ஷிகா ஓப்பனா சொல்லிட்டு இருந்தாங்க நேத்து நைட்டு. எஸ், தர்ஷிகாக்கு விஷால் மேல பயங்கரமான ஒரு கிரஷ், ஃபீலிங்ஸ் எல்லாம் டெவலப் ஆயிடுச்சாம். இது எதனாலன்னா, அவங்க லாஸ்ட்டா பண்ண ஸ்கூல் டாஸ்க்னால. அதுல அவங்க பண்ண எல்லாமே அவங்க மனசுல இருந்து பண்ணதாகவும், ரொம்ப ஃபீலிங்ஸோட அந்த லெட்டர்லாம் எழுதினேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கு இருந்தாங்க. ஜாக்கும் எனக்கு தெரியும்டி, உன் முகத்துல ஒரு பொலிவு இருந்தது. அத பார்க்கும்போதே எனக்கு டவுட்டா தான் இருந்தது அப்படின்னு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்வாப் ஆகி அந்த வீட்டுக்கு போய் விஷால் கூட இருக்கிறதுக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் டீமும், பாய்ஸ் டீமும் தனியா மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னலாம் பண்ணலான்னு. கேர்ள்ஸ் டீம் நெறைய டாஸ்க் எல்லாம் யோசிச்சு பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வர்ஷினியும், சௌந்தர்யாவும் முழுசா இறங்கிட்டாங்க. எப்படிலாம் டாஸ்க் குடுக்கலான்னு. நெறைய பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க வர்ஷினியும், சௌந்தர்யாவும். அண்ட் கேர்ள்ஸ் டீம் கிட்ட இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே அங்க யாருக்குமே யூனிட்டியே கிடையாது. அது நேத்தும் ரொம்ப பச்சையா தெரிஞ்சுது. ஆளுக்கு ஒண்ணொண்ணு சொல்றாங்க. அத ஒவ்வொருத்தர் டிஸ்அக்ரி பண்றாங்க. இப்படியே தான் போயிட்டு இருந்தது. அண்ட் ஃபைனலா யாரு ஸ்வாப்க்கு போறா அப்படின்னு தர்ஷிகாவும், ஆனந்திக்கும் ஓட் எடுத்து ஆனந்தின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து ஆனந்தி தான் ஸ்வாப்புக்கு போக போறாங்க. கிச்சன் இன்சார்ஜ் யாரு, ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் யாரு, பிளேட் வாஷிங், வெசல் வாஷிங் எல்லாத்துக்குமே எல்லாமே பேசுனாங்க. ஆனா மார்னிங் எதையுமே அவங்க செயல்படுத்தல. அது வேற விஷயம். பட் நேத்து நைட் எல்லாத்தையுமே அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. அடுத்து பாய்ஸ் டீம் மீட்டிங் போல தான் காட்டிட்டு இருந்தாங்க. அது எப்பவும் போல நல்லா ஸ்மூத்தாவே போச்சு. இதுல விஷால் வேற நடுவுல முத்து தான் பயங்கரமா மாட்டுனான். அவன் தான் வச்சு செஞ்சிருக்கான். அவன திருப்பி நாளைக்கு வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம குரோசரி டாஸ்க்கும், வீட்டு பணி டாஸ்க்கும் மட்டும் ஜெயிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கெத்து தான். என்ன டாஸ்க் குடுத்தாலும் முகத்துல எதுவும் காட்டிக்காம நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். கெத்து காட்டலாம் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே தைரியம் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்கவே செம்ம ஃபன்னியா இருந்துச்சு. அடுத்த சீன்ல விஷால் அண்ட் தர்ஷிகா ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. தர்ஷிகா எனக்கு லைட்டா பசிக்கிற மாரி இருக்கு. முட்டை பிரியாணி பண்ணி சாப்பிடலாமான்னு கேட்டாங்க. அதுக்கு எல்லாம் ஓகே சொல்லவே அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணாங்க. விஷால், தர்ஷிகா, ஆனந்தி, அருண், அன்ஷிதா அண்ட் சாச்சனா எல்லாம் சேர்ந்து திருட்டுத்தனமா சமைச்சிட்டு இருந்தாங்க. யாருக்கும் தெரியாம. பார்க்கவே பயங்கர ஃபன்னியா இருந்துச்சு. விஷால் நைஸா சுடு தண்ணி எடுத்துட்டு வரா மாரி இந்த கப்ல வெங்காயம், தக்காளி, தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அத எல்லாத்தையும் சாப் பண்றதுக்காக அன்ஷிதா கிட்ட குடுத்தாரு. அன்ஷிதாவும் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா அது எல்லாத்தையும் மறைஞ்சு மறைஞ்சு சாப் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல ரயான், ஜாக், சௌந்தர்யா எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க தூங்க போற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் எக் பிரியாணி பண்ணி சாப்பிட்டாங்க. கிராசரிய ஷேர் பண்ணக்கூடாதுன்னு பிக் பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருந்தாரு. நேத்து விஜய் சேதுபதியும் அதுதான் சொன்னாரு. அது ஒரு பெரிய ரூல் பிரேக்குன்னும் சொன்னாங்க. ஆனா இவங்க எத பத்தியுமே கவலைப்படாம ரொம்ப கூலா பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி விஜய் சேதுபதி கண்டிப்பா அடுத்த வாரம் அட்ரஸ் பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன். இதே மாரி டெய்லி நைட் பிக் பாஸ் ஹவுஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க இந்த சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.